ப்ரோக்கோலி வந்து எப்படி சிம்பிளாக செய்யுதுன்றேன். இது வந்துட்டு அழகழகாக கட் பண்ணி சுடு தண்ணியில் வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இது நான் போட்டு எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சதும் கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சவுடனே கறிவேப்பிலை கொஞ்சம், ஆனியன் கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டுட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம் அந்த சுடு தண்ணியில். அதனால் வந்து நான் மஞ்சத்தூள் போடலை. இப்போ கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு கோல்டன் ப்ரௌனாக. இப்போ வந்து இந்த ப்ரோக்கோலியை வந்து இதில் வந்து க்ளீன் பண்ணி வச்ச ப்ரோக்கோலியை போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டு காரம் வேணுன்றவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து பெப்பர் பவுடர் மட்டுமே போதும். நான் 2மே போடுறேன். நான் காரத்துக்காக மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். டயட்டில் இருக்கவங்கன்னா பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு இறக்கும் போது வந்து பெப்பர் பவுட்ரு வந்து நான் போட்டுட்டு பெப்பர் பவுடர் போட்டு ஒரு கோரியண்டர் லீஃபு இது பண்ணிவிட்டு கிண்டி விடணும். இதில் வந்து எக்கு பிடிக்கிறவங்க வந்து எக்கு கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தான் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.